கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. அதான் அந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இது கடமையை செய்ய சொல்றாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கல்லன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் மேல ஒரு டவுட் ஒன்று இருக்கு. வேலை பண்றோம், வேலைக்கேற்ற கூலியை எதிர்பார்க்க கூடாதா? இவ்வளோ கஷ்டம். ஹாய் மக்களே, எதுக்காக இது அப்படின்னா நம்மளுடைய லாரன்ஸ் சார் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்றத மக்கள்கிட்ட நம்ம கிட்டக்க கேட்டுருக்காங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அரசியலுக்கு வரலாம் அவர். ஏன்னு கேட்டோம்னா, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறாரு, ஊனமுற்றவர்களுக்கு தங்கும் விடுதி, ஆட்டோ, லேப்டாப் போன்ற மாணவர்களுக்கு எல்லாமே சேவை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கட்சிக்கு வரலாமா வேண்டாமான்ற பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. என்னோட ஒப்பீனியன் என்ன கேட்டோம்னா, அவர் கட்சிக்கு வரலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று தான், நல்ல மனசு, மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணமும் இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். மோஸ்ட்லி இதை முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். அவர் திருச்சியில் நிற்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ திருச்சி மக்களை நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.